ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு சூப்பரான ரெசிபி, நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்க்கவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து குடல்னு சொல்லுவாங்க, போட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஆட்டோடைய குடலை வந்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வேக வச்சுருக்கேன். ஸோ நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக ஃப்ரை பண்ணிடலாம். பட் இது கழுவுறதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய வேலைன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கழுவி கொடுத்துருவாங்க. ஸோ கடையில் கொடுத்தீங்கன்னா அவங்களும் வாஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ இதில் வந்து நல்ல பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கணும். நம்ம வந்து நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணலாம். பட் அது வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். இந்த அளவுக்கு அகலம் இருக்காது. அதனால் நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா இருக்கும். நான் வந்து கிரவுண்ட்நட் ஆயில் சேர்த்துருக்கேன். அதாவது மல்லாட்டை எண்ணெய் சொல்லுவாங்க, கடலை எண்ணெய் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆயில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது நல்லா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வெங்காயம் ஒரு 6லேருந்து 7 பெரிய வெங்காயமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் குறைஞ்சது ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து வெங்காயம் தான் மெயினான ஒரு இன்க்ரீடியண்ட்டே. ஸோ நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வெந்து வரணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம சீக்கிரமாகவே வெந்துடும். உப்பு போட்டால் சீக்கிரம் வெந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வெந்து வரணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து நல்லா வேகணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும். எண்ணெயில் நம்ம உப்பு ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம போட்டிருக்க காய்கறியிலேருந்து எல்லாமே நல்லா வெந்துடும். ஸோ அதனால தான் நம்ம உப்பு போடுறோம். நான் வந்து இன்றைக்கி வந்து போட்டியை வந்து நல்லா சுத்தமாக கழுவி அதில் உள்ள அந்த தேவையில்லாத அந்த அழுக்கு அந்த தேவையில்லாத கழிவுகள்லாம் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு கொழுப்பு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஃபுல்லாக வேக வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தாராளமாக சேர்த்துக்கோங்க. உங்கள் குடலை அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த குடலுக்கு ஏற்ற குவான்டிட்டியில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம், ஓரளவுக்கு. இப்போ நான் எடுத்துருக்க போட்டி வந்து நல்ல பெரிய போட்டியே, அதனால் கொஞ்சம் தாராளமாக இருக்கும். ஸோ நான் போட்டி மட்டும் சேர்க்கலை. போட்டியோட இந்த தொப்புசா சொல்லுவாங்க, குடல் அந்த ஹார்ட்டு பகுதி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து சேர்த்துருக்கேன். அதனால் வந்து அது நிறையா தெரியுது. ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு எண்ணெயிலே சேர்த்து நல்லா அந்த ஒரு பச்சை ஸ்மெல் வந்து போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுறணும். ஸோ இப்படி பண்ணுறதால வந்து சீக்கிரமாக வந்து அந்த ஸ்மெல் வந்து நம்மளுக்கு கொடுக்காது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இஞ்சி ஸ்மெல் அடிச்சிச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம இஞ்சியும் பூண்டையும் நல்லா எண்ணெயில் நல்லா வறுத்துடலாம், நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம எல்லாமே போட்டு நல்லா இதாக்கியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு இது நல்லா வேகணும். வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா இதாக ஒன்று பாருங்கள், கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா ப்ரௌன் கலரில். இப்போ வந்து இதில் வந்து மிளகாய்த்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எண்ணெயில் சேர்க்குறதால கலர் வந்து நல்லா ரெட் கலராக இருக்கும். ஸோ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டால் கூட போதும். இப்போ உங்களுக்கே தெரியும், நம்ம ஆயிலில் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்தோன்னா நல்லா சிவப்பாக இருக்கும். நீங்கள் அதை போட்டு சேர்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கலர் வராது. பட் இது வந்து நம்ம வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணுறதில்ல. அதனால் நம்ம வந்து மிளகாய்த்தூளை நம்ம எண்ணெயில் சேர்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த போட்டி எல்லாத்தையுமே இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுடலாம். மசாலா நான் எதுவுமே சேர்க்கலை, வெறும் மிளகாய்த்தூள் இஞ்சி பூண்டு மட்டும் தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே சேர்க்கலை. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உள்ள லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளஸ் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு, அந்த குடலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த குடலுக்கு தேவையான அளவு உப்பு வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. இப்போ அந்த எண்ணெய் பிரியும். ஸோ எண்ணெய் பிரிய கலர் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி குடல் வந்து அதிகமாக யாருமே சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நல்லா இருக்குது, நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு வந்து என்னோடய ரிலேஷனில் ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்த ரெசிபி தான். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் நான் வீடியோஸாக உங்களுக்கு அப்லோட் பண்ணேன். இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்மளுடைய குடல் போட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் வந்து ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாருங்கள், நல்ல சூடான ஒரு குடல் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். அதுவும் ஒரு 10 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிட்டோம்.
10 to 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து குடல் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். ஸோ மேலே கருவேப்பிலை போட்டு அப்படியே மல்லியில் போட்டால் செம்மையாக இருக்கும். ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்மில் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.